ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? பாத்திரம் எல்லாம் விலக்கி பாத்திரம் எல்லாத்தையும் ஸ்டாண்டில் எடுத்து அடுக்கியாச்சு. இப்போ இஃப்தருக்கு என்ன ஸ்நாக்ஸு சாப்பாடு செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அங்கங்கே கூடையில் அடுக்கி வச்சாச்சு. அடுக்கி வச்சுட்டு இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து இறால் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து இறால் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் மீன் இறாலுக்கெலாம் உப்பு போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். நீங்களும் அப்படி தானே க்ளீன் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் சஹருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோ இறால் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் மீன் இறால்லாம் கழுவும்போது நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவேன். மீன் பெரிய மீனாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து கழுவிக்கிடுவேன். அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நமக்கு. அதனால் வாஷ் பண்ணியாச்சு. முதல்ல இந்த நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டோம். அதை 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துகிட்டு இப்போ இறால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இறாலுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ அந்த பக்கம் ஒரு சட்டி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதில் சமோசாவுக்கு நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதனால ரெண்டுலேயுமே ஒரு சட்டி வச்சுருக்கேன். நான் 3 அடுப்புங்கிறதுனால ரெண்டையுமே ஒன்றா பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் கொஞ்சமும் அதில் கொஞ்சமும் நம்ம சேர்த்துக்கலாம். இறாலுக்கு முதல்ல சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சமோசாவுக்கு ஸ்டஃபிங்காக அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை சேர்த்தாச்சு. நான் கொஞ்சம் ஆனியன் வச்சுருக்கேன், அதிகமாக இருந்ததுனால அதையும் சேர்த்துக்குருவோம். அப்புறமா அதில் ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு. நான் இப்போது ஸ்டார்டிங்கில் ரெண்டுக்குமே ஒரே கரண்டி போட்டுக்கிடுவேன். அதுக்கப்புறம் கரண்டி நான் மாற்றிக்கிடுவேன். ஏன்னா இது கவுச்சி, அது வெஜ்ஜு நம்ம சமோசா செய்கிறதுக்காக. அதனால் நம்ம இறாலும் வச்சு செய்யலாம். சமோசாவுக்கு சிக்கன் வச்சு செய்யலாம். எக்ஸ்ட்ரா நம்ம சிக்கனு இறால் சேர்த்துக்கிற போகிற வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறதோட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் வெந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக. ரெண்டுக்குமே உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சில பேர் வெள்ளைப்பூடு மட்டும் இடித்து போடுவாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் சேர்ப்பேன். ஸ்டஃபிங்க்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா சிக்கன் மாதிரி நல்லாயிருக்கும். சிக்கனோட ஸ்டஃபிங் மாதிரி நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சிக்கன் ப்ரான் சமோசா பண்ணிட்டதுனால நான் சிக்கன் வெஜ்ஜு சமோசா செய்கிறேன். இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக நாஸ்டிக்ங்கிறதுனால பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஒரு தடவை கிண்டிக்கிடுவோம். கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த பக்கம் கொஞ்சம் வெங்காயம் வெந்துருச்சு. அதில் சிக்கன் மசாலா சேர்த்துக்குறோம். ஈகிள் மசாலா. நான் ஈகிளில் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஈகிள் சிக்கன் மசாலா, ஈகிள் சாம்பார் பொடி, ஈகிள் பிரியாணிலாம் நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு கேரட் துருவி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்குருவோம். நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ இந்த பக்கம் தக்காளி வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு கிண்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இறாலை சேர்த்துக்குருவோம். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் ஃப்ரை பொடி அதையும் சேர்த்துக்கிட்டு இறாலை சேர்த்துக்கிட்டு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நான் தண்ணியெலாம் சேர்க்கலை. ஏன்னா தக்காளி வெங்காயம் தண்ணி விடும், இறால் தண்ணி விடும். நம்ம லைட்டாக தண்ணி வர தொளிச்சிருக்கோம். அதனால் மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டு இப்போ இந்த பக்கம் ஸ்டஃபிங் ரெடியாகி எடுத்துக்கிட்டாச்சு. நான் அவிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஒரு 3 பீஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம கை நாட்டு பிசைஞ்சுக்கிடலாம். பிசைஞ்சிட்டு நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். என்கிட்ட மத்து இல்லாதங்கிறதுனால கை நாட்டு பிசைஞ்சுக்கிட்டே. இப்போ இறால் கொஞ்சம் வெந்திருக்கு. அதை இன்னொரு தடவை நம்ம கிண்டி விட்டுக்கலாம் திறந்து.
ஏன்னா பிடிச்சிரும் இல்லையா, அதையும் பார்த்துக்கணும்ல. மூடி வச்சுருவோம். இப்போது சமோசாவுக்காக நான் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த ப்ராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்லேயும் சேர்த்துக்கலாம். மைதா பிசைஞ்சு நம்ம வீட்லேயும் நம்ம சமோசா பீடா செஞ்சுக்கலாம். எனக்கு டைம் இல்லாதனால நான் ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன். இப்போது ஸ்டஃபிங் வந்துட்டு நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட வைக்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் வச்சா போதும். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா மடிச்சுக்கிடலாம். பீடா பிடிச்சிக்கலாம். பிடிச்சி நான் ஒழுங்காக வரமாட்டேன்ருச்சு. ஏன்னா வந்து ரெடிமேட் இல்லையா, அதனால் வந்து நம்மளுக்கு அங்கங்கே உடையுது. கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக சமாளித்தாச்சு. இப்போ மைதா ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதை ஒட்டிக்கிற வேண்டியதுதான். ஒட்டி இந்த பக்கம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் பலகாரம்னா. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதிகமாகவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. சமோசா ரெடி பண்ணி வச்சுருந்ததை நம்ம போட்டுக்கிடுவோம். நான் ஒரு 4 பீஸாக தான் போட போகிறேன். நாங்கள் வந்து ஒரு 8 சமோசா தான் நான் பண்ணினேன். குவான்டிட்டி கம்மியாக தான் பண்ணினேன். நீங்கள் அதிகமாக பண்ணும்போது நீங்கள் அதிகமாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறங்க. இப்போ 4 சமோசா எண்ணெய் காஞ்சதும் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் கிர்னி பழம் ஜூஸ்க்காக நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்கிற போகிறோம். 1/2 லிட்டர் பால் நான் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ சமோசா ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக பொரிஞ்சிருக்கு, அதனால் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் இறாலை திறந்து பார்த்தா இறால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இறாலை கிண்டி விட்டுட்டு அப்புறம் அமர்த்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இறால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்கிட்டு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இறாலை. அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் கிர்னி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் 2ஆ. சமோசா ரெடி ஆகுது. சமோசா ஒரு பக்கம் வெந்துருச்சு, ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கிடுவோம். இப்போ 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் கிர்னி பழத்தை. சமோசா ரெடி ஆயிடுச்சு. சமோசாவை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த சமோசாவை போட போகிறோம். அடுத்த சமோசாவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஒரு 4 பீஸ் போட்டுருவோம். அவ்வளோதான், சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு சமோசா மட்டும் எனக்கு கருவிடுச்சு. சமோசா ரெடி பண்ணி எடுத்து ஹீட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிடுவோம், ஹாட் பாக்ஸில். ஏன்னா இஃப்தருக்கு திறக்கிறதுக்காக ஆறிடும் இல்லையா, அதனால் நான் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் டங்க்ஸ் வந்து ஸ்லிப் ஆகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கிர்னியை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். அந்த பக்கம் பால் காயறதுக்குள்ளேயும் கிர்னி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. பால் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரசம் வைக்கிறதுக்காக நான் ஒரு தேங்காய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை அரைச்சிக்கலாம். போட்டு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் கீரி இருக்கிறதுனால துருகாததுனால நம்ம பல்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ பல்ஸ் வச்சுக்கிட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்ப அரைச்சிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு தேங்காய். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ பூண்டு இடிச்சுக்கிடலாம். ரசத்துக்காக நான் வெள்ளை பூண்டு இடிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா. நான் காஞ்ச மிளகா சேர்க்குறதுனால, ரசப்பொடியிலாம் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கிறதுனால நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் தேவையானதை சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸ்னால் இருந்தால் 3ஆக சேர்த்துக்கிறேங்க. தக்காளி அதிகமாக சேர்த்து புளியை கம்மியாக சேர்த்துக்கிறேங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி வந்து நான் ரெடிமேடாக இல்லை, வீட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். ரசப்பொடி சேர்த்துக்கிடுவோம். 2மே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிறதுக்காக இஃப்தருக்கு. அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன். இது வந்து தேங்காய் பால் அரைச்சோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கிடலாம். அப்புறம் கொஞ்சம் இடித்து வச்ச பூண்டும் பச்சை மிளகாய் இதில் கொஞ்சமும் சேர்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சதை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் 2வது தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்துக்கிறோம். 2வது தேங்காய் பால் ஒன்று எடுத்துக்கிடுவோம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ரசம் தாளிக்கிறதுக்காக சட்டியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கிறேங்க. நான் வீடியோவில் காமிக்கல. கடுகு, காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இல்லை உங்கள்கிட்ட இருக்கும்போது அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. இடித்து வச்ச பூண்டையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கிடலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு தேங்காய் பாலை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ கிர்னி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, பால் ஆறி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கிர்னி ஜூஸ் போட்டுக்கலாம். நல்லா அரைச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலை சுகரை ஆட் பண்ணி திரும்ப ஒரு தடவை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, அரைச்சாச்சு. இப்போ பால் சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு நான் 6 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். நான் சின்ன ஸ்பூனில் சேர்க்குறேன். நான் லைட்டாக தான் இனிப்பு சாப்பிடுவேன். அதனால் நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். பசங்களும் லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் அதிகமாக தேவைன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேங்க. இப்போ திரும்ப ஒரு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஊற்றியாச்சு பாத்திரத்தில். இப்போ கூலிங்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். நான் எடுத்து மூடிக்கிறேன். வீடியோக்காக நான் அந்த மாதிரி காமிக்கிறேன். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நொங்கு நுரையமாக இருக்கும்போதே நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு 2 டைம் அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நான் உப்பு போட்டுக்கிட்டேன். நான் லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்ப்பேன். முன்னாடியே சேர்த்தா ரசம் டேஸ்ட்டு நான் மாறிடும். அதனால் இப்போ திரும்ப ஒரு தடவை நுரையாக இருக்கும்போது ஒரு கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண கையோடு நம்ம இதை மூடி கீழே இறக்கி வச்சிடலாம். அப்படியே அடுப்புலேயே வச்சிட்டோம்னா ரசம் ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிரும். நல்லா இருக்காது ரசம். இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றலாம். செடிக்கு நான் ஒரு 3 மணிக்கு போல் தான் நான் ஊற்றுறேன். காலையில் ரொம்ப வெயிலாக இருந்தது, வர முடியல. நான் எங்கள் வீட்டு ஆப்போசிட் செவர் மேலே வச்சுருக்கேன். அது மல்லிகைப்பூ செடி, கற்றாழை, கொத்தமல்லி. இதுவும் மல்லிகைப்பூ செடி தான். எல்லாத்துலேயுமே நல்லா மொட்டு வச்சுருக்கு. இது ஓமவல்லி செடி. நான் அரிசி தண்ணி மட்டும்தான் ஊற்றுவேன் செடிக்கு. இப்போ கடைக்கு நம்ம கிளம்பியாச்சு. நாங்கள் புதுசாக ஒரு ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸ்நாக்ஸ் ஸ்டால். ஈவினிங் மட்டும். என்ன ஸ்நாக்ஸ்னால் பர்கரு, பீஸா, அது எல்லாமே நான் வீடியோவில் கட் பண்ணிட்டேன். வீட்டிலேருந்து கிளம்புறத அதை மறு வீடியோவில் தான் வருது. இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து நான் மோமோஸ்லாம் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். மோமோஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாமே ஸ்நாக்ஸு நாங்கள் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த அது பேட்ரி என் ஹஸ்பண்ட் மடியில் வச்சுருக்காங்க பைக் மேலே. இது நாங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் கடைக்கு. மீனுக்கு ஃபுட் போட மறந்துட்டோம். அந்த வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். மீனுக்கு ஃபுட் போடுறோம். இது நார்மலாக உள்ள மீன். இது பயிற்று. அதனால் தனித்தனியாக வச்சுருக்கோம். இது மணி பிளான்ட்டு. தண்ணி ஊற்றினா கீழே வீட்டுக்குள்ளே வடியும்னு சொல்லிவிட்டு நாங்கள் மீனுக்கு பக்கத்தில் அழகுக்காக வச்சுருக்கோம். அதனால் நான் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தேன். அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணி விட்றேன். இதுதான் நம்ம கடை. இப்போதைக்குன்னு கடை நாங்கள் ஒரு வண்டி கடை சின்னதாக ரோட்டு கடையில் தான் போட்டிருக்கோம். திரும்ப நாங்கள் நல்ல சேல்ஸ் ஆகும்போது நாங்கள் பெரிய கடையாக போடுவோம். இப்படி தான் எங்களுக்கு டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.